வாங்க வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த நேரத்தில் நிறைய பேர் சளி காய்ச்சல்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இம்யூனிட்டின்னு பேசுகிறத நம்ம கேட்குறோம். இந்த வீடியோவில் 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு இம்யூனிட்டி சூப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் அனுபவம் மருந்து. எங்கள் வீட்டில் யாருக்கும் லேசாக தும்மல், சளி, காய்ச்சல்னு எது இருந்தாலும் உடனே இந்த சூப்பை செஞ்சுடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து இது. இந்த சூப்பை பல வருஷமாக நாங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பயன்படுத்திட்டு வரோம். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த செய்முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூப்பை நீங்கள் நோய் வந்ததுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நோய் வரத்துக்கு முன்னாடியே வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை எந்த நோயுமே தாக்காது. உங்கள் இம்யூனிட்டி பவர் அந்த அளவுக்கு கூடும். வாங்க இப்போ அந்த சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது முருங்கைக்கீரை மிளகு சூப். சூப்பில் நம்ம எண்ணெயோ வெண்ணெயோ சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப். இதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்ல இளங்கீரையாக எடுத்துக்கணும். ஒரு சில முருங்கைக்கீரையிலே ஒரு சில முருங்கைக்கீரை ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கீரைன்னா கொஞ்சம் அளவாக கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எப்படியும் ஒரு குடும்பத்துக்கு 1 கப்பு கீரை இருந்ததுன்னா கூட போதும். ஆனால் நல்ல இளங்கீரையாக எடுத்துக்கணும். இந்த கீரையை நீங்கள் ரொம்ப உருவணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி அந்த பெரிய நரம்புகள் மட்டும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படியே உருவி எடுத்துட்டால் போதும். நம்மளே சளி காய்ச்சல்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது உட்காந்து பொறுமையாக எல்லாம் உருவிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இந்த ரெசிப்பியில் அவசியமும் இல்லை. இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய குச்சி மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். நல்ல 1 கப் அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க. நல்ல இளங்கீரையாக எடுத்துக்கோங்க. முத்தல் கீரை எடுத்திங்கன்னா சூப்பு கொஞ்சம் கசக்கும். இந்த மாதிரி தண்டெல்லாம், இந்த நுனியில் இருக்கிற இந்த தண்டெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். சரி, இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எல்லாம் கீரையை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல புளிப்பு இருக்கும். சூப் குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 தக்காளி பழத்தையும் கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்தால் 4 பல் எடுத்துட்டால் போதும். நான் பூண்டு சின்ன பல்லாக இருக்கிறதுனால இவ்வளோ எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன், மிளகு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட நீங்கள் விரலி மஞ்சள் இருந்ததுன்னா அதை தட்டி எடுத்துக்கலாம். என்கிட்ட விரலி மஞ்சள் இப்போதைக்கு இல்லை, அதனால் மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். நீங்கள் மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம், அம்மியில் அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. நமக்கே உடம்பு சரியில்லாத போது நம்மளால் அம்மியிலலாம் அரைச்சிட்ருக்க முடியாது. மிக்ஸிலேயே போட்டு மிக்ஸியில் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். முதல்ல கீரையை போடுறேன், தக்காளியை போடுறேன், பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு, தனியா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். நான் வீடியோக்காக சின்ன ஜாரில் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் வெளியில் சிந்தாமல் இருக்கும். இது அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். தக்காளியும் கொஞ்சம் அரைகிற வரைக்கும் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப விழுதாக அரைக்கணும், ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை
ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் விரலி மஞ்சள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. அந்த மஞ்சள் இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டி எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம், கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போது அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நார்மலாக சூப் செய்கிறவங்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்குவாங்க. எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி சேர்த்து அப்படின்னு ரொம்ப பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க. முருங்கைக்கீரையை எப்போவுமே குக்கரில் வேக விடாதீங்க. எந்த கீரையாக இருந்தாலுமே நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இது திறந்து வச்சே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த நார்ச்சத்தெல்லாம் நம்ம உடம்புல சேர்ந்தாதான் நமக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா ரைஸ் ஆகும். பொதுவாக நம்ம முருங்கைக்கீரையை அப்படியே போட்டு சூப் செய்யும் போது நிறைய பேர் அந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றத ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம முதல்ல அரைச்சி செய்கிறதுனால சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும். சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார்ச்சத்தெல்லாமும் நமக்கு உடம்புல சேரும். அதனால் இம்யூனிட்டி சீக்கிரமாக ரைஸ் ஆகும். கீரை எப்போவுமே ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் மொத்தமும் போயிடும். நம்ம அது சாப்பிட்றதுல பிரயோஜனமே இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம 2 நிமிஷம்தான் கொதிக்க வைக்க போகிறோம். அந்த சத்துக்கள் அந்த அளவுக்கு வீணாகவே ஆகாது. இது குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வயிறெல்லாமும் ரொம்ப இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சளிக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இது குடிக்கும் போது நல்ல தெம்பாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை குடிச்சிட்டு பார்த்தீங்கனாலே நல்ல தூக்கம் வரும். ரொம்ப காய்ச்சல் சளின்னெல்லாம் இருக்கும்போது வயிறு பசியும் இருக்காது, சாப்பிடவும் முடியாது. அந்த மாதிரியான நேரத்தில் சூடாக சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு நல்லா கரைச்சி அதை சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப தெம்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த சூப்பை செஞ்சு பாருங்களேன். இதோட பலனை தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எப்போ சளி காய்ச்சல்னாலும் நீங்கள் இந்த சூப்பை தான் செய்வீங்க. அவ்வளோ ஈஸி, 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பலனும் ரொம்ப ஜாஸ்தி. இது எங்கள் வீட்டில் அனுபவத்தில் நாங்கள் பலனடைஞ்சதுனால உங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து பயனடைங்க. சளி காய்ச்சல்னு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப சௌக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பலனடைஞ்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.